இந்த ஹோட்டல் தான் இந்த உலகத்திலே சுத்தமில்லாத ஒரு ஹோட்டல். ஆனாலும் இங்க தயாரிக்கிற சாப்பாடுலாம் ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். எந்த அளவுனா கஸ்டமர்ஸ்லாம் அவங்க கைய நக்கி சாப்பிடாம விடமாட்டாங்க. ஒரு நாள் சூப்ல கரப்பான்பூச்சி இருக்கிறத பார்த்து கஸ்டமர் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு மிரட்டிட்டு இருக்காரு. உடனே ஹோட்டல் ஓனர் இது ஒண்ணும் கரப்பான்பூச்சி இல்ல, ரொம்பவே டேஸ்டான பிளாக் பெப்பர்னு சொல்லிட்டு அத எடுத்து சாப்பிட்டுறாரு. இப்போ கஸ்டமர் முன்னாடி எந்த ரியாக்ஷனும் காட்டாம தனியா போய் வாய கழுவுறது மட்டும் இல்லாம கரப்பான்பூச்சி ஸ்ப்ரே போட்டு கிளீன் பண்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஹோட்டல்ல வேலை செய்றவன் இவரோட சீக்ரெட் ரெசிபியை திருடிடலான்னு பிளான் பண்றான். ஆனா ஓனர் யாருக்கும் ரெசிபி தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்பவே கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. உடனே இவன் ஒரு பாத்திரத்தை நல்லா பளபளன்னு தொடச்சு ஒரு வேலை செய்யறது தெரியற மாதிரி அதை சுவத்துல தொங்க விட்டு ரெசிபியை நோட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஓனர் இவன் பண்றதை கண்டுபிடிச்சு இவர் அக்குள் துடைக்க வச்சிருந்த துணியை எடுத்து அதுல தொங்க விட்டுறாரு. ஆனாலும் இவன் முயற்சி அவ்வளவு சீக்கிரமா விடுற மாதிரி இல்ல. அங்க ஒரு கண்ணாடியில ஒரு வேலை செய்யறது ரிஃப்ளெக்ஷன் ஆகுறத பார்த்து இவன் அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு கண்ணாடி யூஸ் பண்ணி அவருக்கு தெரியாம ரெசிபி எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா டைம் ஆக ஆக சூரியன் நகர்ந்து அதுல இருந்து வர வெளிச்சம் ஓனர் முகத்திலே அடிக்க இவர் உஷாராகி ஒரு மாவு உருண்டை எடுத்து அதுல தூக்கி போட்டு மறைச்சிடுறாரு. இவரோட சீக்ரெட் ரெசிபி என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?